ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மல்டி இயர் பிரேக் அவுட் தந்திருக்கிற செம்மையான ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் தருது. அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல். அண்ட் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ரொம்ப டைமுக்கு முன்ன சொல்லியிருந்தேன். மீன்ஸ் ஐ திங்க் பார்க்கலாம் எப்போ சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இங்கே ப்ரீவியஸ் டைம்லேயுமே நான் சொல்லியிருந்தேன். இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் மீன்ஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பரில் நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அங்கேருந்துமே ஸ்டாக் இங்கே சைட்வேஸில் இருந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு இப்பயுமே ஒரு பெட்டரான ஒரு அப் ட்ரெண்ட் ரேலியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அப்போ சொன்னதுலேருந்து 38% அப்சைடில் ட்ரேட் ஆகிருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் இப்போ ஆல் டைம் ஹையில் போயிடுச்சு. ஆல் டைம் ஹையில் மேலே போய் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது. ப்ரீவியஸ் இருக்க சேட் எல்லாமே இங்கே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், கிளியராக இருக்கும். அண்ட் கம்பெனி இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸ்டாக் பிஇ 37 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதே இண்டஸ்ட்ரி பிஇ 29 இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ROCE 13% இருக்குது, ROE 10% இருக்குது. மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், இது ரெண்டுமே டீசெண்டாக இருக்குதா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கான்னு. ப்ரொமோட்டர் கிட்ட 48% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற 48%லேருந்து பிளட்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் 3% தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. அதே டெட் கிட்ட பார்த்தீங்கன்னா 0.47 இருக்குது. இது ரொம்ப அதிகமாகவே தான் இங்கே பார்க்க முடியுது. அண்டு டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ட் லைனை மீன்ஸ் ஆல் டைம் ஹையை இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிரேக் மீன்ஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது, அதுவுமே பார்க்க முடியும். ஒரு நியூ ஆல் டைம் ஹை மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நியர் அபவுட் சைட்வேஸில் இங்கே சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மீன்ஸ் சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே ப்ரீவியஸாக ஒரு 4 டேஸ்க்கு முன்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கேண்டலில் இங்கே பாசிட்டிவான கேண்டலுமே கிடச்சிருக்கு. மீன்ஸ் இந்த பிரேக் அவுட் இருந்துச்சுல, அந்த பிரேக் அவுட்டுமே இங்கே கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதனால் இங்கேருந்துமே ஓரளவுக்கு கீழே பாட்டமில் ரிவர்ஸ் அதுலேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான ஒரு நியூ ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி சொல்லியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இப்போ 5,000 சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே 3,000 சேல் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன் ட்ரேடர்ஸ். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே ஒரு க்ளீனாக இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதை பாசிட்டிவாக இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அடுத்தது கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டுமே இங்கே எடுத்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல ரேலியுமே தந்திருக்கு. அண்டு ரேலி தந்த ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்சைடில் போனதுமே ஒரு நியர் அபவுட் 20% இங்கே ப்ராஃபிட்டுமே கிடச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இந்த பிரேக் அவுட் இருக்குல்ல, அந்த பிரேக் அவுட் இங்கே கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்குது. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஸ்டாக் பிஇ 20 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதே இண்டஸ்ட்ரி பிஇ பாருங்கள் 25 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்குமே மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்களே சொல்லுங்கள், ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதான்னு. ROCE 22% இருக்குது, ROE 17% இருக்குது. சொல்லவே தேவையில்லை, இங்கே ரெண்டுமே இங்கே டீசெண்டாகவே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 55% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற 55%ல் ஆல்மோஸ்ட் 41% கிட்ட ஸ்டேக்ஸ் இங்கே பிளட்ஜில் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அப்படியே 50% பிடிச்சாலும் ஒரு 20% இல்லை 80% மட்டும்தான் ப்ரொமோட்டர் கிட்ட இருக்குது. மீதி எல்லாமே இங்கே
ஆல்மோஸ்ட் இங்கே மீன்ஸ் நெகட்டிவாக தான் இருக்குது. மீன்ஸ் இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் டெட் ஈக்விட்டியுமே வெறும் ஜஸ்ட் இங்கே 0.15 தான் இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாகவே தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கடுத்து இங்கே நம்ம டெக்னிக்கல்ஸ்லையுமே எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சேட்ஸ் இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன். டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. அதுவுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மேக் பண்ணதுமே 2025 பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நியர் ஒரு ஜூன் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 9 மந்த் கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மீன்ஸ் ஜஸ்ட் செகண்டாக இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதனால் இங்கே கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து மல்டி இயர் ஸ்டாக்ஸ் இதுதான் சொல்லலாம். இண்ட் ஸ்விஃப்ட் லெபரேட்டர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்துமே டைரெக்டாகவே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து ஒரு இங்கே சொல்லியிருந்தேன். அது இங்கே கிளியராக பார்க்க முடியுது. ஜஸ்ட் செகண்டாக வீக்லி பேசிஸில் வைக்கிறேன். இங்கே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஸ்டாக்குமே ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஹையில் போய் இங்கேருந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருச்சு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 2006 தான் இங்கே மீன்ஸ் கீழே பாட்டமில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மீன்ஸ் ப்ரீவியஸில் இங்கே மேக் பண்ணிச்சு. ஏன்னா இருந்தாலுமே இங்கேருந்து 2024 இங்கே போக முடியல. மீன்ஸ் 2 இயர்ஸ்க்கு முன்ன பிரேக் அவுட் பண்ணி போகலை. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போயிருக்கு 2026. ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஒரு பிரேக் அவுட் பண்ணி ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இங்கே கீழே டவுனில் வந்து ஒரு சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே ஷேர் பண்ணுறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா? மீன்ஸ் நான் என்னோட ரேடாரில் வச்சு தான் இருக்கிறேன். அதனால் நீங்களுமே வைப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை பற்றி அனலைசிஸில் வீடியோ வேணும்னா அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.